கைப்பிடி அரிசிக்காக எங்க அப்பனை கொண்ட அந்த ஐயாத்துறைய வெட்டாம விட மாட்டோம்ல. ஆமா, இப்படிதான் ஒரு தடவை அவனை வெட்டுறேன்னு சொல்லிட்டு சலூன் கடைக்கு போய் ஷாருக் கான் கட்டிங்ல வெட்டு வந்திருக்கேன். நான் என்னல பண்றேன்? ஒவ்வொரு தடவை அவனை வெட்ட போகும்போதும் நான் ஐயாத்துறை இல்ல சாக்சன் துறைன்னு சொல்லி ஏமாத்துறேன். என்னைக்கு அவன் வாயால ஐயாத்துறைன்னு சொல்றானோ அன்னைக்கு என் கையால தான் அவனுக்கு சாவு. கருப்சாமி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் ஐயாத்துறை வீட்டுக்கு போன் பண்ணி ஹலோ யார் பேசுறதுன்னு கேட்பேன். நான் தான் ஐயாத்துறை பேசுறேன்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் நீ அருவா எடுத்து பணத்தில் அவனை போட்டு. ஹலோ யார் பேசுறது? நான் ஐயா பேசுறேன். என்னடா அது, போனை வச்சுட்டான். துறைய விட்டுட்டாங்க. ஹலோ டேய், நான் தாண்டா. டேய், அவன் முழுசா ஐயாத்துறைன்னு பேரை சொல்லாம ஐயாவோட நிறுத்திட்டான். நீ மறுபடியும் ஒரு தடவை போன் பண்ணு. இந்த தடவை அவன் செத்தான். ஓகே. ஹலோ யார் பேசுறது? நான் துறை பேசுறேன். என்னடா அது, போனை வச்சுட்டான். இந்த தடவை துறைய சொல்லிட்டு ஐயா விட்டானே. ஹலோ டேய், நான் தாண்டா. இந்த தடவை அவன் முழுசா பேரை சொல்லடா. நீ இன்னொரு தடவை போன் பண்ண. காசி நீ அவுக்குற பெரிய லாடா. நீங்களும் இத்தனை வருஷமா ஐயாத்துறைய வெட்டணும் தான் சொல்லி இருக்கீங்க. ஆனா ஒவ்வொரு தடையும் அவன் தப்பிச்சுனே இருக்கானே. அதுக்கு தாம்ல 6 பிள்ளைங்களை பத்தி நான் வெட்டினாலும் என் பிள்ளைங்க வளர்ந்து அவனை வெட்டுவான். பிள்ளைங்க பிகர் தான் வெட்டும். பின்ன என்னப்பா, இப்பயே அந்த ஆளுக்கு 3 தடவை அட்டாக் வந்துச்சு. உன் பிள்ளைங்க வளர்ந்து வெட்டுறதுக்குள்ள அவன் வயசாக செத்து போயிடுவான். 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அவன் மஞ்சக்காமால செத்து இருக்கணும்ல. நான் தான் மருந்து மாத்திரை கொடுத்து அவனை காப்பாத்தினேன். ஏன் தெரியுமாம்ல? அவன் என் கையால தான் சாகணும். இப்படிதான் ஒரு தடவை ஐயாத்துறை கடன் தொலை தாங்க முடியாம கிணத்துல குதிச்சான். அவன் என் கையால தான் சாகணும்னு சொல்லி அவனை காப்பாத்தி அவன் கடனை வேற அடிச்சுட்டியா. நிறுத்துறா. கத்தியில வெட்ட போனாதானே தப்பிச்சுக்கிறான். இந்த தடவை நான் அவனுக்கு வைக்கிறான்டா வெடி. இந்த பாம் சரியா வெடிக்குமாம்ல? என்ன எப்படி வரீங்க? கரெக்டா வெடிக்கும்ல? வைக்கிறப்ப வெடிச்சிருச்சுன்னா என்ன கருப்சாமி இப்படி கேக்குற? போகும்போதே 2 பாம் எடுத்துட்டு போவோம். ஒரு பாம் வெடிச்சதுன்னா இன்னொரு பாம் வச்சுட்டு வந்துருவோம். எல்லாம் முட்டா பையல. வைக்கிறப்ப வெடிச்சா நான் செத்துற மாட்டேன்ல. எல்லாம் பாம்கார குண்டு வெடிச்சா கருப்சாமி செத்துருவான்னு சொல்றாருல, அதனால வெடிக்காத குண்டா குடு. வெடிக்காத பாம்பை வச்சு நான் எப்படி ஐயாத்துறையை சாகடிக்கிறது? வெடிக்கிற பாம்பு வச்சா நீங்க செத்து போயிருவீங்களா? ஓ குழப்பறானே. இப்ப வெடிக்கிற பாம்பை வைக்கிறதா வெடிக்காத பாம்பை வைக்கிறதா? 2 பாம்பே வேண்டாம். ஏற்கனவே வெடிச்ச பாம்பு வச்சாக்கா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. நீங்க பாம்பு வைக்கிறீங்களா வைக்க மாட்டீங்களா எனக்கு அது தெரியாது. பாம்பை கொடுத்தாச்சு, நான் வரேன். நேரமாச்சு, நான் தூங்க போறேன். நீங்க எல்லாம் போய் தூங்குங்க. என்னையா அது, தூங்க போகும்போது தடங்களா இருக்கு. எனக்கு என்னமோ அது பெரிய அவசரமா தோணுதியா. அதனால இன்னைக்கு நீங்க தூங்காம இருக்கிறது நல்லதுயா. ரோட்ல கிடக்கிற துண்டு கீழே விழுறத பார்த்தா ஏதோ பெரிய ஆபத்து ஒரு மாதிரி இருக்குதுங்க. நம்ம மணி சொன்ன மாதிரி நீங்க நைட்டு தூங்காம இருக்கிறதே நல்லதுங்க. நீ ஒண்ணும் பயப்பட சொல்ல தர. ஐயா, தண்ணி குடிச்சா தடங்கள்லாம் போயிட சொல்லுவாங்க. நீங்க குடிச்சிட்டு போங்க. ஏன் மணி, தண்ணி குடிச்சா தடங்கள்லாம் போயிருன்னு சொன்ன, இப்ப தண்ணியே தடங்களாயி போச்சு. ஐயா, நீங்க தூங்க போறது என்னமோ எனக்கு பயமா இருக்குதுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து போங்க. தூக்க கண்ணை சுத்துது. இந்த நேரத்துல போய் உட்காந்துட்டு போங்க, நின்னுட்டு போங்கன்னு சொல்லிட்டு போட. கரெக்டா இப்ப 3 மணி. பாம் வெடிக்க போகுது. என்னடா 5 மணிக்கு வைக்க வேண்டிய அலாரத்தை 3 மணிக்கு வச்சு தூக்கத்தை எடுத்து வச்சுட்டாங்க. அலாரத்தை தான் தப்பா வச்சானுங்க. ஆனா சுருட்டா கரெக்டா தான் வச்சிருக்கானுங்க.
கருப்சாமி என்னல அந்த ஐயாத்தோர பாம்பு வெடிச்சு சின்ன பின்னமா சதறிட்டானா? எங்க சதர்னா எழுந்து உக்காந்து சுருட்டு பூச்சினுக்குறான். என்னது சூட்டு பிடிக்கிறானா? அப்போ அந்த பாம்காரன் நம்ம ஏமாத்திட்டானா? நம்மள எங்க ஏமாத்தினா? உன்னதான் ஏமாத்திட்டான். 3 ரூபாய்க்கு பாம் தரான உடனே பல்ல ஈச்சின்னு வாங்கினியே. ஜெண்டு பாமே கடையில 5 ரூபா தெரியல. போல இந்த பாம்பு வெடிக்கலன்னா என்னல, நாளைக்கு அவன் பையன் கல்யாணத்துல நான் வைக்க போற பாம்புல இந்த ஊரே கதிகலங்க போடும். சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு ஆள். ஓஹோ, கல்யாணம்னா இதுவல்லவா கல்யாணம். நம்ம சார்லஸ் கமிலா கல்யாணம் கூட இந்த மாதிரி நடந்திருக்காது. பாத்தீங்களா, சார்லஸ் கமிலா கல்யாணத்துக்கு இவரு போய் சாத்துக்குடி போய் வாங்கி வந்த மாதிரி பேசுறாரு. சார்லஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? நம்ம ஆட்டோ டிரைவர் அந்தோனி புள்ள தானே சார்லஸ். சந்தானம் இல்லன்னு உன் அல்சாட்டியம் ஓவர் ஆயிடுச்சு. அவன் மட்டும் இருந்தா நீ இப்படி பேச மாட்டேன். ஐயா தரா, இவங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கலையே, இந்த நாய்களை எதுக்கு உள்ள விட்ட? நாம பத்திரிக்கை வைக்கலன்னாப்பா, இவங்க தான் தினமலர், தினத்தந்தி, தினகரன் நிறைய பத்திரிக்கை வச்சிருக்காங்க. அது போதாதா? ஐயா, கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஹனிமூன் எங்க வச்சுக்கிறீங்க? ஊட்டில வச்சிருக்கிறோம். கல்யாணத்துக்கு எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி ஹனிமூனுக்கு வந்து பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணி இதுக்கோ. மாடசாமி, கூட்டம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஒரு அரை மூட்டை அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு. சரி ஐயா தர, நில்லு, எங்க போற நீ? அரை மூட்டை அரிசி எக்ஸ்ட்ரா போடலான்னு போறேன். அரை மூட்டை அரிசியை நீங்க 2 பேர் உட்காந்து சாப்பிடறதுக்கு கூட்டம் வந்ததுன்னு குழி நிக்கிறீங்களா? சுத்தி பாரு, மொத்தமே 10-15 பேர் தான் இருக்கிறாங்க. இது கூட்டமா? கூட்டமா? ஏன்னா மூத்ததுக்கு நாளை யாரு? சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க. யோ, நாளி ஆகலையா? பந்தில பாயசம் காலி ஆகுது, அதான கூப்பிடுறேன். இந்த வரோம். செல்லதர, என் பொண்ணு கழுத்துல தாலிய கட்டுப்பா. நிறுத்துங்க ஏப்பா நிறுத்த சொல்ற? இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? ஐயா, நான் கல்யாணத்தை நிறுத்த சொல்லல, சாமி நிறுத்த சொன்னேன். காத்துல ஓம கொண்டு அணைஞ்சிட போகுது. நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். தம்பி, நீ தாலி கட்டுமா? நிறுத்துங்க. அதான் பேனி நிறுத்திட்டோமே, வேற எதை நிறுத்த சொல்ற? பால் அடிக்கிறது நிறுத்த சொல்லுங்க. ஐயர் சொல்றோம், அந்த காதை கேட்கல. அங்க ஐயர் என்ன அப்படி போடு பாட்டா பாடுங்கிறாரு. காதுல கேட்கலன்னு ஃபீல் பண்ற, அவன் அப்படியே காது மேலேயே போடுவேன். ஏய், நீ தாலி கட்டுறா. நிறுத்து நிறுத்து. ஏடா நான் என்ன ஷேராட்டா ஓடிட்டு இருக்கேன், ஆளாக நிறுத்துன்றீங்க. எதுக்கு நான் சொன்னேன்? பின்ன என்னப்பா அச்சதை பார்த்து பூ அடிச்சு கொடுத்துக்கிறீங்க? டேய் லாடு, உனக்கு என்ன பிரியாணி அடிச்சா கொடுப்பாங்க? கல்யாணத்துக்கு ஓசி ஒருத்தணும் வந்துட்டு என்ன நான் கேக்குறான் பாரு. டேய் உட்கார. ஏப்பா குட்டதான் கொடுத்தீங்க, ஒரே கை கொடுத்துக்கிறீங்க. ஏய், அர்ச்சனைக்கு ஒரு கைப்பிடி அரிசி தானே தருவாங்க, 25 கிலோ பையா தருவாங்க. ஏய், செல்லதர, தாலிய கட்டுறா. நிறுத்துங்க. ஏப்பா, ஃபேனை நிறுத்தியாச்சு, அடிக்கிற மேளத்தை நிறுத்தியாச்சு, நல்ல நேரம் போயிடக்கூடாதுன்னு ஓடுற என் வாட்சியை நிறுத்திட்ட. இதுக்கு மேல எதப்பா நிறுத்த சொல்ற? கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். ஏப்பா, ஏன் கல்யாணத்தை நிறுத்த சொல்ற? கல்யாண பையனை பத்தி ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கு. ஒட்ட கடிதாசின்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்டா ஒத்துக்க மாட்டேன்? ஒட்ட கடிதாசினா கடிதாவை எதுன்னு